Hey guys, if you are watching my channel for the first time, I am Logeshwar and currently doing BTech CSE at LPU. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து எல்பியூவில் வந்து ஃபார்மசி கோர்சஸ்லாம் எப்படி இருக்கும், பிஃபார்ம் எப்படி இருக்கும், எம்ஃபார்ம் எப்படி இருக்கும், எம்ஃபார்மில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் இருக்குது, ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸோட பிளாக்கை வந்து சுற்றி காமிங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்மசி பிளாக்கை தான் வந்து கவர் பண்ண போகிறோம் எல்பியூவில். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் நம்பர் 4 அண்ட் உள்ளே போய் லேப் ஃபெசிலிட்டிஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ரிவ்யூஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கோர்சஸை பற்றி சொல்லிடுறேன். பிஃபார்ம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் டியூரேஷனுக்கு பண்ணுற கோர்ஸு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஃபார்முக்கு 100 சீட்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து 16 சீட்ஸ் வந்து லேட்ரல் என்ட்ரிக்கான சீட்ஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் அப்படின்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. அடுத்து எம்ஃபார்ம் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசியில் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கோர்சஸ், 4 செமஸ்டர்ஸ். ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா pharmaceutics, pharmaceutical analysis, pharmacology, pharmaceutical chemistry, pharmacy practice, tie-up with CMC Ludhiana. ஸோ இந்த மாதிரி 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன். ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் 15 சீட்ஸ் வந்து இருக்குது. கைஸ், இங்கே ஃபார்மசி பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவல் இருக்குது. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல். எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ஸு, கிளாஸ் ரூம்ஸு, ஃபேக்கல்ட்டி ரூம்ஸு, செமினார் ஹால்ஸு, ட்ரக் ஸ்டோரு இதெல்லாம் இருக்கும். ஸோ வாங்க போய் உள்ளே சுற்றி பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லெவலில் இருக்கும். செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் மானிட்டரிங் சென்டர் அண்ட் மெடிக்கல் டிவைஸ் மானிட்டரிங் சென்டர். இது வந்து ஒரு பெரிய பிளேஸ் போல் இந்த மாதிரி இது வச்சுருக்கிறதுக்கு. பட் இது வந்து இப்போ க்ளோஸ்டாக இருக்குது, உள்ளே போய் பார்க்க முடியாது. வாங்க அப்படியே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா பிளாக்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி இந்த இந்த கிரவுண்ட் லெவலில் வந்து செகண்ட் லெவல்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஃபேக்கல்ட்டி ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபேக்கல்ட்டி ரூம்ஸு, ஹெச்ஓஎஸ் ரூம்ஸு அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏஓ ஆஃபீஸு, அட்மின் ஆஃபீஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி ஸ்காலர்ஸோட ரூம், பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கான ரூமு. அண்ட் இதில் வந்து பிஹெச்டி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்திங்கன்னா ஃபார்மசி பிளாக் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க ஸ்ட்ரக்சர் வைஸே பார்க்குறதுக்கே. இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி லேப். ஆக்சுவலாக இப்போது யாரும் இல்லை. இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி லேபு. இங்கே வந்து இந்த கெமிக்கல் ஸ்டெப்ஸு இதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒன்றே தான், மைக்ரோஸ்கோப் தான் தெரியும். பட் இங்கே என்னென்னமோ இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி லேப். ஆல்மோஸ்ட் எல்பியூ பொறுத்தவரையிலும் எல்லா கோர்சஸ்க்குமே லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஃபார்மசிக்கு சொல்லவே வேணாம், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எங்கிட்ட பார்த்திங்கனாலும் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி லேப். அண்ட் அப்படியே இங்கிட்டு வந்தோன்னா இங்கே இருக்கிறதும் சிமிலர் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி லேப், ஆனால் இது கொஞ்சம் பிக்கராக இருக்குது. ஸோ இங்கே வந்து மல்டிபிள் லேப்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்காவாக இருக்குது. கைஸ், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி எல்லா லேப்ஸுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து ஹீமாட்டாலஜி லேப். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹீமாட்டாலஜி லேப். ஆக்சுவலாக என்ன திங்ஸ் அப்படின்லாம் தெரில. அதாவது ஃபார்மசி ஸ்டூடெண்ட் இருந்தால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் ஃபார்மசி கோர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு இதோட ஐடியா இருக்கும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து எம்ப்ரியாலஜி லேபு. எம்ப்ரியாலஜி படித்த மாதிரி இருக்குது. ஒரு 3 வருஷமாக இந்த பயாலஜி சைடே போகாதனால ஒன்றுமே தெரில. இது வந்து எம்ப்ரியாலஜி லேபு. எம்ப்ரியாலஜினா அந்த செல்லை பற்றி படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்குது அண்டு இதெல்லாம் இருக்குது. லேப் ஃபெசிலிட்டிஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எல்பியூ பொறுத்தவரையில். கைஸ், இங்கே பாருங்க, ஐவிஎஃப் ரூம் இருக்குது இங்கேயே. ஸோ எல்லா லேப்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஐசிஎஸ்ஐ ரூம். பரவாயில்ல, ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வரேன் நானே ஃபார்மசி பிளாக்குள்ளே. Guys, right now we have a student, PhD student from pharmacy department. Hi bro. Hello, What's your name? And my name is Suman Kumar Jana and I am doing in clinical microbiology, PhD in clinical microbiology. where are you from? Actually, I am from West Bengal. Okay. Yeah. So, Okay, how was the experience at LPU for you? it's good experience. Faculties are supportive. Everything is good.
I don't have any excuses about it. About the campus life, about the facilities, overall facilities at LPU. One facility is good. Campus is very good. You know, everything is available in here. Like you have mall, every food courts, everything is available. The B.Pharm and M.Pharm course here, would you like to say your juniors come here and do the course? Yeah, pharmacy is like very good here. Yeah. You know, the placement is there. Faculties are very much experienced. You know, they have links and everything. So I think pharmacy is a good option. If you want to, if anyone want to come here, it's a good option. Pharmacy is good. Here we have a hospital as well, right? So it will help for the practical learnings. And Yeah, they do practical there. There's very good facilities there. Like if you want to do practical, any kind of practical, they have everything in. So yeah, the main thing is that they have a good, you know, placement facility. That's a good thing here for pharmacy. Thank you. Thank you so much. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி பிளாக்ல இருக்க லைப்ரரி. எல்பியூக்குன்னு வந்து சென்ட்ரல் லைப்ரரி ரொம்ப பெருசாகவே ஒன்று இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாக்ஸ்லேயுமே லைப்ரரிஸ் இருக்கும். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி பிளாக்ல இருக்கக்கூடிய லைப்ரரி. நல்ல வந்து தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ், புக்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் சேர்ஸ் அண்ட் எவ்ரி திங் இங்கே வந்து இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ண வேணாம், போயிடணும். பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஹெச்பிஎல்சி, ஸ்ப்ரே ட்ரையர், லயோஃபோலைசர் இது இருக்குது பாருங்க, ஸ்ப்ரே ட்ரையர். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம், ரொட்டேட்ரி எவாப்ரேட்டர். ஏஸ் வேறு மாதிரி இருக்குது ஃபார்மசி டிபார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் அப்பாரட்டஸ் இங்கே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூவி ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர். நிறையா இருக்குங்க. இது வந்து ஸ்பெராய்ட் மேக்கிங் மெஷின் இங்கே இருக்குது உள்ள. வாவ், செம்மையாக இருக்குது லேப்ஸ் ஃபார்மசி பிளாக்கில். கைஸ் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை அப்படின்னு இல்லை. இங்கேயும் வந்து கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது. டெக்னிக்கலாக ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் லேபுமே இருக்குது. கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி லேப். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹியூமன் அனாட்டமி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. மாதிரி நல்லா இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, லங்ஸு இந்த இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஃபார்மகாலஜினா என்னென்னு தெரியல. மேபி இந்த டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்தோன்னா ஒவ்வொரு பாட்டில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு எதுவும் சொல்கிற மாதிரியே என்னென்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க என்னென்னு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த லேப். கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரியர் அச்சீவ்மெண்ட் ஹைலைட்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு அபய் கோயல் அப்படிங்கிறவர் இங்கே தான் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து CEO ஆஃப் லாஜிக் ஆப்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் சண்டிகர். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அனுபமா கலியா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஜலந்தர், அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச் ஃபெலோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட் நியூசிலாண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இங்கே எல்பியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஃபார்மசி ஃபீல்டில். நீங்களும் வந்து அதில் இந்த லிஸ்ட்டில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா எல்பியூவில் அட்மிஷன் எடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கைஸ் மோஸ்ட் ஆஃப் த லேப்ஸை வந்து கவர் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு PhD ஸ்டூடெண்ட் இருந்தார், அவரோட ரிவ்யூவும் கேட்டோம். அண்ட் இப்போ ஆஃப் டைம் அப்படிங்கிறனால அவ்வளோவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பஸில் இல்லை. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் பங்கமாக இருக்குது ஃபார்மசி பொறுத்த வரையிலும். கிட்டத்தட்ட எல்லா லேப்ஸுமே இருக்குது. எல்லா லேப்ஸ்லேயுமே நல்ல ஃபெசிலிட்டி உள்ள மெஷின்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஃபார்மசி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எல்பியூவில் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரிசர்ச் சைட்லாம் போகணுன்னா எல்பியூ வந்து ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்டு பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜை 8.4 LPA கிடச்சிருக்கு. ஆவரேஜ் பேக்கேஜ் ஆஃப் டாப்
50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா 8.17 lakh. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேக்கேஜே கிடச்சிருக்கு. 150+ ட்ரீம் ஆஃபர்ஸ் அண்ட் 40+ ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு இயர் வராங்க. அண்ட் இன்னும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்பி நெஸ்ட்டில் எவ்வளோ % ஆஃப் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், என்ன ஏது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஏதுங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றி எல்பியூவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எல்பியூவில் ஃபார்மசியில் அட்மிஷன்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பர்சனலாக டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஜிஎம் பண்ணி உங்களோட குவரிஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எல்பியூவில் அட்மிஷன் எடுக்கணும்னா எல்பி நெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். அண்ட் see you all in the next video. Love you all. Cheers.